நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, செய்முறை தேர்வுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு, செய்முறை தேர்வு எங்கே நடைபெறும் அப்படின்றது ஒரு ஜோனலுக்கும் ஒரு ஆஃபீஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் முழுமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர், காவலர் மற்றும் மசால்ச்சி, காவலர் மற்றும் மசால்ச்சி, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ச்சி, வாட்ச்மேன், வாட்டர்மேன், மசால்ச்சி ஆகிய பதவிகளுக்கு செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு உத்தேசமாக 14/7/2025, அதாவது செய்முறை தேர்வுக்கு முந்தைய சான்றிதழ் சரிபார்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. 14/7/2025 19/7/2025 திங்கள் முதல் சனி வரை பின்வரும் மண்டலங்களில் நடத்தப்பட உள்ளது. மண்டலம் சென்னை. எந்தெந்த மாவட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு சென்னையில் நடக்கும்னு, அதாவது விண்ணப்பித்தவர்களோட இதுதான் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக, அதாவது அந்தந்த மாவட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மண்டலம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. அதாவது உங்களோட சொந்த மாவட்டம் கிடையாது, நீங்கள் ஒரு மாவட்டத்தில் விண்ணப்பம் செய்திருப்பீங்க. இப்போ திருச்சியிலேருந்து கூட சென்னைக்கு விண்ணப்பம் போட்டிருக்கலாம். அப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை மண்டலத்தில் தான் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். அடுத்து வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர்னா கோயம்புத்தூரில் நடைபெறும். திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர்னா மதுரையில் நடைபெறும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலத்தில் நடைபெறும். அரியலூர், கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் நடைபெறும். அடுத்து நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவாரூரில் நடைபெறும். அடுத்து கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறும். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலும் முதற்கற்ற சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான தேர்வர்கள் பட்டியல், தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகியவை விரைவில் வெளியிடப்படும். ஸோ முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தெளிவாக. ஸோ அதனால் செய்முறை தேர்வு அப்படின்றது இதில் இடம்பெறுமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா செய்முறை தேர்வுக்கு முந்தைய சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து செய்முறை தேர்வு நடைபெறும் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செய்முறை தேர்வும் டைரெக்டாக ஒரே நாள்லேயே நடைபெறுதா, அல்லது சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி வந்து செய்முறை தேர்வுக்கு தனியாக கால்ஃபர் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.